பார்த்தசாரதி கோவிலில் சக்கரை பொங்கல் ஃபேமஸ். ஜென்ரலாகவே பார்த்தசாரதி கோவில் சக்கரை பொங்கல் வேர்ல்டு ஃபேமஸ். புவிசார் குறியீடு கொடுக்கணுன்றது அந்த மாதிரி அது ரொம்ப பிரசித்தமானது. அதுவும் மாரிமலை முழங்கில் பாசுரத்தன்னைக்கு சக்கரை பொங்கல் ஸ்பெஷலாக இருக்குமோ இல்லையோ. மாம்பலத்திலேருந்து ஒருத்தர் திருவள்ளிக்கேணியில் போய் பார்த்தசாரதி கோவிலில் போய் அன்றைக்கி கார்த்தால் திருப்பாவை கோஷ்டியில் இருந்தார். உள்ளூர்காரர், அவருக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் திருவள்ளிக்கேணி மாடவீதியிலே இருக்கிறவர், பக்கத்தில் கூட இருந்துருக்கார். எல்லாருக்கும் கோஷ்டியில் சக்கரை பொங்கல் பிரசாதம் பண்ணான். அதில் மூட நெய் பெய்து முழங்கே வழிவார் இல்லையா. பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கே வழிவார். அந்த பார்ச்சோறு மூடும்படியாக நெய் சேர்க்கணும். அது முழங்கையில் எப்படி வரணும்னு கேட்டால், நம்ம பார்த்த குழந்தைகளை தூக்க கலக்கத்தில் எழுப்பி நிற்க வச்சு ப்ரஷ் பண்ணினா என்ன ஆகும், அந்த மாதிரி நெய் வழியணும். அவ்வளோ அழகாக நெய் வழியணும். அந்த மாதிரி நெய் சேர்த்துருக்குற சக்கரை பொங்கல் ஆச்சரியமாக இருக்குது. நல்லா நிறைய கொடுத்துருக்கான். பெரிய இலை கொடுத்தா சுட 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 காலங்காரத்தால் எப்படி இருக்கும் அதை பார்க்கச்சே ஒரு டெம்டேஷன் இருக்கார். அப்படி கையில் வச்சுருந்தவர் அந்த உள்ளூர்காரர் இருக்கார் பாருங்க, கார் ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் மாடவீதியில் இருக்காருன்னு, அவர் கையில் இருக்கிற சக்கரை பொங்கலையே பார்த்துட்டு அவர் கையில் இருக்கிறதே பார்க்குறாரு. அவர் கேட்டார், ஓய் உமக்கு தான் கொடுத்துருக்காளே சாப்பிட வேண்டியது தானே, அவங்க கையில் தான் இருக்கேன்னு. அப்படியே பார்த்துருக்கார். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா, மடப்படிக்காரர் வேண்டியவர் தான், நான் வாங்கி சொல்லிட்டா திரட்டானு. இல்லை, இந்த சக்கரை பொங்கலை தினந்தோறும் சாப்பிட்ற பாக்கியம் உமக்கு கிடச்சிருக்கு, அதை நினச்சி பொறாமையோடு பார்த்துட்டு இருக்கேன்னு. அந்த மாதிரி அக்ரூரர் எதிர வந்த கிருஷ்ணனை சேவிக்கிறத விட்டுட்டார். அங்கே இருக்கிறவாள் நான் கிருஷ்ணனை சேவிக்கிற பாக்கியம் பண்ணினாலே அவளை பொறாமையோடு பார்த்துட்டு இருக்கேன். இவருக்கு கொடுத்த சக்கரை பொங்கலை சாப்பிட வேண்டியது தானே. ஐயோ நித்தியம் இந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்ற பாக்கியம் உங்களுக்கெல்லாம் கிடைச்சதே. அந்த மாதிரி இவாள்லாம் வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே மாதவன் என் மணியினை, மாதவனை என் மணியினை, அவன் மாதவன் என் மணி, அவன் பொருவவட்டம் அழகிய பொருத்தமிழ், அழகான திருக்குறள் கற்றைகள், அழகான அந்த புருவங்கள், விற்போன்ற வளைந்த புருவங்களுடன் கூடிய என் பிரபுவை சேவிக்கிறேன். சததர்ஷகவாம் அனுப்ளவம் முதிதம் கேசிவதேன கேசவம் கதிம பிரதிகாத்வதாயினாம் கருடச்சத்ர நிவாரிதாதபம் சததர்ஷ சததர்ஷ கவாம் அனுப்ளவம் முதிதம் கேசிவதேன கேசவம் கதிம பிரதிகாத்வதாயினாம் கருடச்சத்ர நிவாரிதாதபம். ஒரே உற்சாகத்தோட கிருஷ்ணன் தன்னுடைய தோழர்களோட வந்துட்டு இருக்கான். பசங்கள்லாம் கிரவுண்டில் போய் விளையாடும். இப்போல்லாம் கிரவுண்ட் இருக்கா தெரியல, விளையாடுறதுக்கு தெரியல. கிரவுண்டில் போய் மேட்ச் விளையாடிட்டு வரும் பொழுது, ஹோய் அவன் அப்படி போட்டானா, நான் அடிச்சம்பார் இன்னைக்கு ஒரு 6, நான் அடிச்சம்பார் இன்னைக்கு ஒரு 4 அப்படின்னு ஒவ்வொருத்தான் தான் விளையாடின பெருமையை பேசிட்டு வருவான். இன்னும் பேர் என்ன பண்ணுவான், டே இன்னைக்கு அவன் நன்னா அடிச்சான்டா, நன்னா பவுலிங் போட்டான்டா, நன்னா ரன் எடுத்தான்டா அப்படின்னு அவன் பெருமை பேசுவான். அப்பத்தான் சுட சுட கிருஷ்ணன் கேசிவதம் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த கம்சன் என்ன பண்ணா, மகாபாவி பொல்லாதவன், அக்ரூரரை அனுப்பினான் இல்லையோ. அக்ரூரர் நீ நாளை கதலை கிளம்பி கிருஷ்ணனை போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பினான் இல்லையோ. அக்ரூரரை அனுப்பினவன் அதுக்கு முன்பாக மறுபடியும் கேசின்னு வந்து அனுப்பிச்சிட்டான். கேசின்றவன் குதிரை ரூபத்தில் வந்த ஒரு ராட்சசன், ஒரு அசுரன் கேசி. கிருஷ்ணன் அந்த கேசியை கொன்றிருக்கிறான். கேசியை கொன்ற கேசவன், கேசியை கொன்ற கேசவன், அந்த கேசிவதம் பண்ணினவன். முதிதம் கேசிவதேன கேசவம், அலிட்ரேஷன் தேசிகன் அந்த பதம் போட்டார். முதிதம் கேசிவதேன முதிதம் கேசவம் சததர்ஷ, கிளேச நாசகம் கேசவம் சததர்ஷ, பிரம்மருத்ராதி சர்வேஸ்வரம் கேசவம் சததர்ஷ, அழகிய கேசபாசங்களை உடைய கேசவம் சததர்ஷ. கேசவன்றதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. கேசின்றவனை கொன்றவன், அழகிய கேச பாசங்களை உடையவன். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் என்று, கா என்றால் பிரம்மா, ஈசன் என்றால் பரமேஸ்வரன், அவர்களுக்கு தலைவன். க ஈஷா என்பதனாலே கேசவா. கெடுபிடராயவெல்லாம் கேசவா என்னாலும் பெருமாளுக்கு கேசவன் கிளேச நாசகன், அதனால அவனுக்கு கேசவன் பேரு.
அப்பேற்பட்ட அந்த கேசவன் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே மேலாய் பறந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. ஆமா, அக்ரூரர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பிருந்தாவனத்துக்கு வர. அங்க இருக்கிற எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பான், எல்லாரும் கிருஷ்ணன் மாதிரியே இருப்பான். வைகுண்ட லோகத்தில் எப்படி நித்திய பக்தர்கள்லாம் பரமாத்மா மாதிரி இருப்பாளோ, இப்போ அது பூலோக வைகுண்டமா விளங்கக்கூடிய திருவாய்ப்பாடியில கிருஷ்ண சம்பந்தம் பெற்ற எல்லாரும் அப்படிதான் இருப்பான். இதுல அக்ரூரர் கிருஷ்ணனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணார்? இவன் தான் கிருஷ்ணன் எப்படி தெரியும்? தலையில மயில் தோகை சொன்ன, காட்டில் எல்லா பசங்களும் மயில் தோகை சொல்லிக்கிட்டு இருக்கும். கிருஷ்ணன் கருப்பா இருப்பான், விளையாட்டு வரைச்சே எல்லாம் கருப்பாக தான் இருக்கும். புழுதி அடைந்த பொன்மேடி தான் எல்லாம், உடம்பெல்லாம் புழுதி பிடிச்சுதான் எல்லாம் வரும். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வச்சுருப்பான். கிருஷ்ணன் புல்லாங்குழல் வச்சுருந்தா கூட கோரஸ் பாடுறதுக்கு 10 பேர் எல்லாம் புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பான். இப்போ எந்த விதத்திலையும் கிருஷ்ணனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அக்ரூரர் எதை கொண்டு கிருஷ்ணனை ஐடென்டிஃபை பண்ணார் அப்படின்னு கேட்டால், ரொம்ப அழகாக ஆண்டாள் சொன்னான். இவன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 2 அடையாளம். முதல் நாள் உபன்யாசத்துலேயே பார்த்தோம்ல, நெஜக்கலப்பு இல்லாமல் பொய் சொல்லுவேன். அழகாக பொய் சொல்லுவேன். உண்மை பேசுகிறவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருந்தா போடும் சுவாமி, பொய் பேசுகிறவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கணும். இப்போ அக்ரூரை கண்டுபிடிக்கணும், யாரா அந்த பையன் அப்படின்னா, நான் தான் அந்த பையன் சொல்லுவான். அவன் சொல்ல முடியுமா? அவன் கரெக்டாக சாதாரணமாகவே மறைஞ்சிட்டு இருக்கிறவன் இப்போ எப்படி வெளிப்படுத்துவான்? இன்னொரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. என்ன ஐடென்டிஃபிகேஷன்? மேலாய் பறந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. தாசசகாம் வாகனமாசனந்த்வஜா யஸ்தே விதானம் வியஜனம் த்ரயீமயா. கருடருடைய பெருமையை நாச்சியார் பாடினார். ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் அருளி செய்தார். பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா தாசஹா சகா. அவனுக்கு தாசபூதன், அவனுக்கு சகா, அவனுக்கு ஆசனம், அவனுக்கு துவஜபடம், அவனுடைய விதானம். விதானம்னா இப்போ இங்கே பந்தல் போட்டிருக்கு, இந்த பந்தலுக்கு விதானம்னு பேர். சுவாமி மண்டபங்களில் புறப்பாடு கண்டறிடும் பொழுது ஒரு மண்டபத்தில் வந்து சுவாமி எழுந்தொழுகிறார்னா, அப்போ அது மேல்கட்டு விதானம்னு தலைக்கு மேலே அழகாக பிரித்து ஒரு டிசைன் பண்ணினா மாதிரி ஒரு ஷாண்ட்லியர் ஒன்று, ஒரு ஷாமியானா ஒன்று போடுவோம். அது சுவாமிக்கு மட்டுமே இருக்கும். அது சுவாமி வந்தார்னா அந்த ஷாமியானாக்கு கீழே இருக்கா மாதிரி இருக்கும். அதுதான் மேல்கட்டு விதானம்னு பேர். பெருமாள் மேலே வெயில் படக்கூடாதுன்றதுக்கோசரம் ஒரு பந்தல் வச்சுக்கோங்க. இப்போ கிருஷ்ணன் காட்டில் சுத்தலானா அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குமா, மூஞ்சில் வெயில் அடிக்குமா. அப்போ கருடன் தன்னுடைய சிறகுகளை விரித்து கண்ணனுடைய தலைக்கு மேலே பறந்து கொண்டிருப்பான். அப்பொழுது கண்ணனுடைய திருமுக மண்டலத்தில் வெயில் படாது. மேலாய் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன். வினதை சிறுவன் வைணதேயன். வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. கருடனுடைய ரக்கைகளுக்கு கீழே தன் மீது வெயில் படாது கருடனுடைய ரக்கைகளினாலே ரட்சிக்கப்படுபவனாய் எவன் காட்சியளிக்கிறானோ அவன்தான் கிருஷ்ணன். அவன்தான் கிருஷ்ணன். சததர்ஷகவாம அனுப்ளவம் முதிதம் கேசிவதேன கேசவம் கதிம பிரதிகாத்வயாயினாம் கருடச்சத்ர நிவாரிதாதபோ. ரொம்ப விசேஷம் சொன்னார். பெருமாளுக்கு புறப்பாடுண்டார். சுவாமிக்கு புறப்பாடுனா ஒரு பக்கம் சாமரம் போடுவா, ஒரு பக்கம் கொடை பிடிப்பா, ஒரு பக்கம் ஸ்ரீபாலந்தாங்கிகள் எழுந்துருளை பண்ணுவா. இப்போ கிருஷ்ணன் கேசிவதம் பண்ணிட்டானா உடனே பிள்ளைகள்லாம் ஆர்ப்பரித்து தோல் தட்டி அந்த கிருஷ்ணனை தங்க தோளில் தூக்கின்னு வரான். புறப்பாடு. கருடன் அவன் தான் கொடை பிடிக்கிறான். இந்த பிள்ளைகள்லாம்
கையில் அந்த இலதாடியெல்லாம் உடைச்சுன்னு அப்படி ஹா ஹூ கிருஷ்ணன் இன்னைக்கு கேசவரம் பண்ணா குறிச்சு வராதோ இல்லையோ. சுவாமி கருட வாகனத்தில் எழுந்திருளும் பொழுது அவருக்கு 2 பக்கமும் கொடைய போட்டுண்டு 2 பக்கம் சாமரம் வீசுண்டு எப்படி புறப்பாடு நடக்குமோ அந்த மாதிரி புறப்பாடுங்க. சேவிச்சான். எப்படி சேவை சாதிச்சான்? மேகங்களில் மறைந்தவன், நாரத மகர்ஷியினாலே சாமகானத்தினாலே எப்பொழுதும் துதிக்கப்படுபவன், வேதத்தாலே புகழப்படுபவன், வேத புருஷர்களினாலே அறியத்தக்கவன், பாலசூரியனை போன்று அழகிய ஆடை அந்த பீதாம்பரத்தை அணிந்தவன், சூரிய சந்திரர்களுக்கு மேலான தேஜஸை உடையவன். பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு. அங்க இருக்கிற பசுக்களையும் கன்றுகளையும் பார்த்தா எல்லாம் வேதஸ்வரூபமாகவே தெரியறதாம் அவருக்கு, அக்ரூருக்கு. ஏன்னா வேதங்கள் தான் இப்பொழுது கிருஷ்ணனை தொழுவதற்காக வந்திருக்கின்றன. பின்னாடி 6வது சர்க்கத்தில் அங்க சொன்ன அப்படி கிருஷ்ணன் அப்படி அழகா அப்படி காலை மடிச்சு போட்டு இருப்பான். அப்படி ஜம்மு நிற்கிறானே. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் 6வது உற்சவம் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள்லாம் இந்த கருட சேவைக்கு பாதி ஊரில் வந்து எனக்கு சுவாமி அப்படியே தரிசனம் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. வரதனை அனுபவிக்கணும்னா சாதாரண நாளில் வந்து அனுபவிக்கணும். உற்சவத்தில் அனுபவிக்கணும்னா இந்த வேணுகோபாலன் சாற்றுப்படின்னு பெருமாளுக்கு அந்த திருக்கோலத்தில் பெருமாளை சேவிக்கணும். நல்லா அழகாக அப்படி புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பான். தலையில் பெரிய கொண்டை சாத்திண்டு அதில் மயில் தொகை சாத்திண்டு இப்படி கால் அப்படி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு புல்லாங்குழல் ஊதுற கோலத்தில் நிற்பான். நம் மாடு இருக்கு பாருங்க, பின்பக்கம் இருக்கிற மாடு, அது அப்படி வந்து அவனுடைய திருவடி அப்படி தன்னுடைய நாக்கால நக்கும். அது என்ன தெரியுமா? வேதம்னு. கோபாயமானே புருஷே பரஸ்மின் கோரூபதாம் வேதகிரோ பஜந்தியா பவ்யைரசே வந்த பதம் ததீயம் ஸ்தோப பிரதிச்சந்த நிபைஹி சுசப்தைஹி. சொக்கி போனார் சுவாமி தேசிகன். அப்படியே உள்ள முருகிறார். இந்த காட்சி தான் எனக்கு உசுறு போகச்சே சேவை சாதிக்கணும்னர். பிரதிபாசந்த மமாந்திம பிரயாணினர். இதே காட்சி தான் எனக்கு உசுறு போகச்சே வேணும்னர். அப்படியே சேவிக்கணுமா? கோபாயமானே புருஷே பரஸ்பில் ரட்சிப்பவன், சர்வலோக ரட்சகன், கோபாலனா பெருமாள் அவதாரம் பண்ணினான். எப்பொழுதும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும்போது வேதம் இந்த பெருமாளையே சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? அந்த வேதம் அவன் கோபாலனா பிறந்த உடனே வேதங்கள் கோரூபதாம் வேதகிரோ பஜந்தா, வேதங்கள் பசுக்களாகி விட்டன. அப்படின்றதோ இல்லையோ, மா மா அப்படின்றதோ இல்லையோ, அந்த சப்தம் என்னது? வேத கோஷம். பவ்யை ரசேவந்த பதம் ததீயம் ஸ்தோப பிரதிச்சந்த நிபைஹி ஸ்வசப்தைஹி. வேதங்கள் பெருமாளுடைய திருவடியைத்தான் ஸ்தோத்திரம் பண்றது. தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையான்னு விஷ்ணுவினுடைய பரமபதம் அந்த திருவடியைத்தான் ஸ்தோத்திரம் பண்றது. பல அர்த்தங்கள் உண்டு இந்த வாக்கியத்துக்கு. இதை இப்படி பார்ப்போம். அது எங்கிருந்து தெரிகிறது? பசுக்களாகிற வேதங்கள் தங்களுடைய நாவினால அவன் திருவடியை வருடின்றிருக்கு. எதிர கன்றுக்குட்டி நிற்கும். இது 6வது உற்சவத்தில் வரதராஜ பெருமாள் கோவிலில் வந்து சேவிக்கணும். கன்றுக்குட்டி நிற்கும். அந்த கன்றுக்குட்டி அப்படி பார்க்கும் பெருமாளை. இது வேதம்னா அது வேதாந்தம். இது வேதம்னு சொன்னோம்னா அது வேதாந்தம். ஸ்தோபை பிரதிச்சந்த நிபை ஸ்வசப்தை பவ்யை ரசே வந்த பதம் ததீயம். இப்ப அதெல்லாம் பார்த்தா அப்படியே வேத புருஷர்களா தெரியுது அக்ரூருடைய கண்களுக்கு. வேதவேத்யன சேவிக்கிறார். வேதத்தை, வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதில் இன்கணியை நந்தனார் களிற்றை குவளையத்தோடு தொழுதேத்தும் ஆவியை அமுதை என்ற யாழுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. பார்த்தசாரதி பெருமாள திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். வேதம், வேதத்தின் சுவைப்பயன், வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கணி. எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கா எவ்வளவு மகான்கள்லாம். அவள்லாம் சேவிக்கிறாள். கண்ண முடிதான் அவளுக்கு தியானத்தில் உள்ள வருது.
டக்குன்னு மனசுல தோன்றது, நமக்கு தோண மாட்டேன்றது. கண்ண மூடினா என்னென்னமோ எண்ணங்கள் தானே வருது. நந்தனார் கழிச்சை குவலையொத்தோர் தொழுதேத்தும் என் ஆவி என் அப்பனை. இதுவா எனக்கு பாக்கியம்? நிஜமாவே எனக்கு ஒரு பாக்கியமா? நான் தானா? இல்லை எனக்கு கனவா? புரியலையே சுவாமி. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன் மீண்டவனை மையே மிக கண்டேன். ஊன் திகழு நேமி ஒளி திகழும் சேவடியான் வான் திகழும் சோதி வடிவு. இவ்வளவு நாள் தியானம் பண்ணி இந்த கிருஷ்ணன் இப்படி இருப்பான், கிருஷ்ணன் அப்படி இருப்பான், கிருஷ்ணன் அப்படி பார்க்க போறேன், கிருஷ்ணன் இப்படி பார்க்க போறேன், இந்த மாதிரி சேவிக்க போறேன், அந்த மாதிரி சேவிக்க போறேன், எனக்கு பாக்கியம், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா, இதுவரை எனக்கு யாருக்குமே கிடைச்சது இல்லையே, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சது இல்லையே, எத்தனையோ ஜென்மங்கள் எனக்கு கிடைக்கலையேன்னு நினைந்து நினைந்து மருகி 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 அவ்வளோ நாள் ராத்திரி தூங்கச்சு கிருஷ்ணா அப்படின்னு அந்த கிருஷ்ணனை சொப்பனத்தை பார்த்து இருக்குன்னு எழுந்து உட்காந்துப்பேன். நாம கண்டது உண்மையா மெய்யா பொய்யா, உண்மையிலேயே அவனை சேவிச்சோமான்னு தெரியாமல் தவியா தவிச்சேன். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன். இப்ப பார்த்துட்டேன், இப்ப சேவிச்சுட்டேன். எவனை சேவித்த மாத்திரத்தினாலேயே சமஸ்த விதமான பாபங்களும் போகுமோ. நேர்ந்தேன் அடிமை நினைந்தேன் கமலம் ஆர்ந்தேன் உன் சேவடி மேல் நண்பாய். வெறும வந்து அவனை பார்த்துட்டு சுவாமியை பார்த்தேன், சுவாமியை சேவிச்சேன்னு கூட யாரும் சொல்ல மாட்டேன். பெருமாளை தரிசனம் பண்ணினேன்னு சொல்லணும். பெருமாளை பார்த்தேன், பெருமாளை பார்த்தேன், பெருமாள் நான் பிக்னிக் ஸ்பாட்டா? ஜன்மாந்தர சகசிரேஷு தபோத்தியான சமாதிபி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. எத்தனையோ பல ஜென்மாக்களில் செய்த நம்முடைய சத்கர்மாவினுடைய பலன் இன்னைக்கு கொஞ்சம் போரும் கிருஷ்ணனிடத்துல பக்தி பண்ணலாமான்னு ஒரு யோசனை வருது. ஜென்மாந்தர சகசிரேஷன் ஒன்று ரெண்டு இல்லை சுவாமி, ஆயிரக்கணக்கான பிறவிகளில் நாம ஏதாவது பண்ணி நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலேன்னு ஏதாவது கொஞ்சமாவது நாம நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ தெரிஞ்சா பண்ணுவோமா? தெரிஞ்சா பண்ணிடுவோமா? தெரியாது. அதனால்தான் நமக்கு அஜ்ஞாத சுக்கிருதம்னு பேர் இருக்கு. தெரியாமல் பண்ணிட்டோம், தெரியாதனமா வந்துட்டோம் சுவாமி இல்லையோ, அதுவும் ஒரு சுக்கிருத விசேஷம் தான். அந்த மாதிரி ஜன்மாந்தர சகசிரேஷம் தபோ தியான சமாதிவி நராணாம் க்ஷீண பாபானாம். மக்களுக்கு அப்போ பாவம் போறது. கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே. கொஞ்சம் ரிட்டையர் ஆயிட்டேன் சார், இப்பயாவது திரிகால சந்தியாவனம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ பகவத் ஆராதனம் பண்ணலாமா, சம்பிரதாயத்துக்கு ஏற்றார்கள் பெருமாள் திருவாரணம் பஞ்சாவரண பூஜைகள் ஏதோ ஒன்று பஞ்சாயத்திர பூஜைகள்னு சொல்கிறாரு. அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒரு ஆசை வருதுன்னா கிருஷ்ணனை ஆராதிக்கணும்ன்ற ஆசை இதில் பிரதானம். கிருஷ்ணனை ஆராதிக்கணுமா? ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோஹோ ஆராதனம் பரம். ஆராதனங்களுக்குள்ளே சர்வசிரேஷ்டதமானது எது அப்படி கேட்டால் பகவத் ஆராதனம்னு சொல்கிறோம். எல்லாரும் அந்த கிருஷ்ணனை ஆராதித்துத்தான் உயர்ந்த பலன்களை பெறுகிறார்கள். பிரம்மா கர்ப்பஸ்துதியில் பண்ணார், ஒன்று ஆராதிச்சு தானே எனக்கு உயர்ந்த பலன் கிடைச்சது, உயர்ந்த பிரஜாபதி என்னும் பெருமையை நான் அடைந்தேன்னு சொன்னேன். இவ்வளவு நாள் கம்சனிடத்தில் ஊழியம் பண்ணியிருந்தாலும் அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டாலும் ஏதோ என்னுடைய அஜ்ஞாத சுக்கிருத்தம் நான் அறியாமல் பண்ணின புண்ணியம் எனக்கு பலிச்சதுனால்தான் கிருஷ்ணனை இப்ப கண்ணெதிர்த்து சேவிக்கக்கூடியது ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், அது எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி என்னவோ ஏதோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாரும் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்லாம் யூஸ் பண்ணுறோம். பல வெளிநாடுகளில் இந்த கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய மேல்நாட்டவர்களை நாம் பார்க்க, கடும் குளிராக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுற ஹரே ராம 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 ஹரே ஹரின்னு வீதிகளில் அவர்கள் நாம பிரச்சாரம் பண்ணுறா. லண்டன் மாநகரத்தில் நடக்கிறது, ஜெர்மன் மாநகரத்தில் நடக்கிறது. ரஷ்யாவில் கடும் குளிரும் பொருட்படுத்தாமல் அவன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா.
பல தேசங்கள்ல யுத்தம் நடக்கும் பொழுது அந்த யுத்தத்துக்கு நடுவுலையும் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிலாம் பார்த்து உடனே நமக்கு அப்படியே உலகாங்கிதம் வருது. அதை 100 பேருக்கு நம்ம அனுப்புறோம். ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் வராது. ஏன்னா பாருங்க சார், எப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தி, எப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தி. அந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை யோசிங்க. அவனா யாரு? எந்த அடிப்படையான தர்மமும் இல்லாதவன். மதுவோ மாமிசமோ அல்லது கல்யாணமோ அதுல எந்த விதமான சாஸ்திர மரியாதையும் அவளுக்கு கிடையவே கிடையாது. சனாதன தர்மத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. துளி கூட அவளுக்கு அந்த சம்பந்தம் கிடையாது. அத்தகையவாள் திடீர்னு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அவளுக்கு ஏற்படும். நேற்று வரலும் கெட்டு குட்டிச்சவராய் என்னன்னா உண்டோ ஆத்தானியம் பண்ணினவா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தலையில குடுமி வச்சுக்கிறா, நெத்தியில ஊர்த குன்றம் போட்டுக்கிறா, கையில ஒரு ஜபமாலை எடுத்துக்கிறா. எதை பத்தி எங்க கவலைப்படல. ஆபீஸ்ல உட்கார்ந்தாலும், பஸ்ல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், படுத்துட்டாலும், தூங்கினாலும், எழுந்தாலும், போனாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபம் பண்றாளே. எங்கேயோ எப்படியோ என்னென்ன விதத்திலேயோ இருந்தவாளுக்கு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்கான்றதை நினைச்சு நினைச்சு பார்க்கக்கூடிய நாம நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டிய கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெரும் தகுதியை நாம இன்னும் வளர்த்துக்கலையே யோசிக்க வேண்டாமா? பல தேசங்கள்ல நடக்கிறது, பல ஊர்கள்ல நடக்கிறதுன்னு சொல்றமே. இந்த தேசத்துல ஒரு காலத்துல மார்கழி மாசம்னா எப்படி பஜனைகள் நடக்கும், எப்படி நகர சங்கீர்த்தனங்கள் நடக்கும், எவ்வளவு கோஷ்டிகள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா. சின்ன பசங்கள், குட்டி பசங்கள்லாம் எழுந்து அந்த கடுங்குளில மங்கிக்க போட்டு அம்மா காதுல பஞ்சு வேற அடைச்சி வைப்பான். காலங்காத்தால அந்த குழந்தையை எழுப்பி மூஞ்சலுமி நெற்றிக்கிட்டு விட்டுட்டு போய் திருப்பாவை சொல்லு, போய் நாமாக்களை சொல்லு, பகவன் நாமாக்களை சொல்லு, உனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடு அப்படின்னா குட்டி பசங்கள்லாம் கீச்சு மூச்சு குரல்ல ஒரு 3 நாள் போவோம், 4ஆவது நாள் ஜுரம் வந்து படுத்துக்கும். அது ஒரு பக்கம் ஆத்திர சண்டை நடக்கும். நான் ஒன்று அப்பயே சொன்னேன், அப்போ அனுபவான, இப்போ அனுபவான, நீங்கள் தான் போகல, நான் தான் போகலன்னு திருப்பி 4 நாள் கழிச்சு ஓடி வந்துடுவது. அந்த பொங்கல் சாப்பிடுற போது என்ன மாதிரி ஒரு கலாச்சாரம், எப்படி ஒரு பண்பாடு, என்ன ஒரு வைப்ரேஷன்ல நாம வாழ்ந்தோம். இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டிஜிட்டல் ஸ்லேவா உக்காந்த இடத்துல குனிஞ்சதல நிமிராமல் ஷரப்பட்டுட்டோமே. கொஞ்சமாவது நாம யோசிக்கிறோமா? கொஞ்சமாவது நாம யோசிக்கிறோமா? ஒரு 20 வருஷத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமா நாம எழுந்துட்டோமே. கிருஷ்ண பக்தியை எழுந்துட்டோமே, நாம பிரச்சாரத்தை எழுந்துட்டோமே, கலாச்சாரம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான வழியில சனாதனத்தை நாம எழுந்துட்டோமே. கிருஷ்ணா, உன் சரணத்துல எனக்கு ஒரு பற்றுதல் நேர்ந்தேன், அடிமை நினைந்தேன் உனதுல் கமலம். உனக்கு அடிமைப்பட்டவன், உனக்காட்பட்டும் அடியேனும் தருவேனோ. உனக்கு நான் சம்பந்தப்பட்ட பிறகு உன்னுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சு கொடுத்துனா அதுக்கப்புறம் என்ன கஷ்டம் இருக்கு? ஆர்ந்தேன் உன் சேவடி மேல் அன்பாய், ஆர்ந்தேன் உன் சேவடி மேல் அன்பாய், ஆர்ந்த அடிக்கோலம் கண்டவர்க்கு என் கொலோ. இதை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கணபுரத்து எம்பெருமானை கைதொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர்கள் என்ன தவம் செய்தாரோ. பெருமாள் இருக்கிற ஊர்ல இருந்தவா இல்ல, அந்த பெருமாள் இருக்கிற ஊர்ல பெருமாளை சேவிக்கிறவா இருக்கிற ஊர்ல இருக்கிறவா. பக்தர்கள் இருந்த ஊரில் இருப்பவர்கள் என்ன தவம் செய்தார்கள். அந்த பாக்கியத்தை எழுந்துட்டோமே. சுபதர்ணக சோபித தாந்திகாஹ, சுபதர்ணக சோபிதாந்திகாஹ, சபிதே தஸ்ய ச தேனு விக்ரஹாஹ, அனகாங்கவதீரமன்யத சுஷிதைரஸ்ய சமுத்திதா ஸ்ருதீஹி. பசுக்கள் கன்றுகள் ரூபத்துல வேதமே வந்ததாக அக்ரூரர் பார்த்தார், சேவிக்கிறார். கிருஷ்ணான கீழே விழுந்தார். துரித கிரகயோக துக்கிதம் திரிகுண கிரந்தி நிபந்தன நிபந்தி நிகிரிதம் பதிதம் நிஜபாத பங்கஜே பரிகிருணீஸ்வ கிருணாநிதாதிதானமாம். அப்படியே சரணத்துல விழுந்துட்டார்.
ஹே பிரபோ, பாபங்களாகிற பிசாசு என்ன போட்டு இழுத்து தின்ன மழுந்த கட்டி பல செய்வினை வன்கயிறுன்னு பாபங்களாகிற பிசாசு என்ன கட்டி வச்சுடுது. சத்துவம் ரஜஸ் தமசுன்னு மாறி 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 குணங்கள் மாற்றிட்டே இருக்கு. சத்துவம்னு வந்ததுன்னா சந்தோஷம்ப்பா, ரஜஸ் தமசு வந்துடுது, ரஜஸ் தமசு இழுத்துடுது. அதனால தான் இத்தனை நாள் கம்சன் இடத்துல ஊழியம் புரியுற மாதிரி ஆயிடுத்து இல்லையா இருக்கு. கம்சனை விட்டுட்டு கிருஷ்ணா உன்னை சேவிக்க வரணும்னு தோணாமல் இருந்ததுக்கு காரணம் அதுதான். இப்போ உன் சரணத்துல விழுந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை, புகழ் ஒன்று இல்ல, அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. உன் அடிக்கு நான் அமர்ந்து புகுந்தேன். நீயே சம்சாரம் தான பெரிய சமுத்திரத்துல தத்தளிக்கிறவர்களுக்கு ஒரு கப்பல், அந்த கப்பலோட்டியும் நீதான், வினை தீர் மருந்தும் நீதான் அப்படின்னு. நீ ராஜஹம்சம் பா. உன் திருமேனி சாமானியர்களுக்கு எளிதாக புலப்படாது. உன் திருமேனி எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சிருமா? தெரியாது. புதையல் இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த புதையல் கண்ணில் மை தடவிண்டு பார்க்கிறவனுக்கு மட்டும்தான் உள்ள தெரியும் இல்லையா. தத்யதா உபரி உபரி சஞ்சரந்தஹா அக்ஷேத்ரஜ்ஞாஹ ஹிரண்யநிதிம் ந விந்தேயுஹு. உபனிஷத் சொல்றது. இந்த மேலே நடந்துட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா? 40 வருஷமா நடந்துட்டு இருக்கோம். இங்கேதான் பிறந்தேன், இங்கேதான் வளர்ந்தேன்னு சொல்றான். அங்கேருந்து ஒரு மந்திரவாதி வரான், ஒரிஜினல் மந்திரவாதி. ஒரு மை எடுத்துட்டான், நீ கண்ணு தடவினான். இப்படி பார்த்தான், டேய் இந்த பூமியில 10 அடிக்கு கீழே பள்ளம் தோண்டினான நான் 2 பானையில தங்க புதையல் இருக்குன்னா, நான் பிறந்தது இங்கதான், நான் வளர்ந்தது இங்கதான், இங்கதான் உருண்டேன், இங்கதான் வளர்ந்தேன். எங்கனுக்கு தெரியாது, உங்கனுக்கு தெரியுமா? நான் இந்த மையை தடவிட்டு பாரு சுவாமி. இந்த இடத்துல 25 அடி ஆழத்துல நீரோட்டம் இருக்குன்றான் ஒருத்தன். எப்படி தெரியுது? அதுக்குன்னு வாட்டர் டிவைனர் ஒன்று வச்சிருக்கான். அந்த வாட்டர் டிவைனர் வச்சு பார்த்தா இந்த இடத்துல நீரோட்டம் தெரியாது. வெறும் கண்ணால பார்த்தா தெரியுமா? தெரியாது. பக்தின்ற அஞ்சனம் இருக்கே, அந்தர் ஜோதி கிமபி யமினாம் அஞ்சனம் யோக திருஷ்டே. ரங்கநாதனுடைய கருமை நம் கண்ணில் தடவ வேண்டிய கருமை, அதுவே யோகிகளுக்கு அருமை என்றார் சுவாமி தேசி. அந்த புதையல் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. கிருஷ்ணன்றது ஒரு புதையல் இல்லையா? கிருஷ்ணன்றது ஒரு புதையல் இல்லையா? நல்ல பிரகாசிக்கக்கூடிய கோஹினூர் வைரம் சுவாமி. கோஹினூர் வைரம். அந்த வைரத்தை ஒரு குரங்கு எடுத்தது, பார்த்தது, அப்படி இப்படி பார்க்கறது, பளிச்சு பளிச்சு இருந்தது, வாயில போட்டு கடிச்சது, தூத்தூர் துப்பிட்டு போயிடுது. ஏன்? குரங்கு. இப்ப ஒருத்தன் கையில 10,000 ரூபாய் வச்சிருக்கான், இந்த கையில 2 வாழைப்பழம் வச்சிருக்கான். அந்த குரங்கு கையில காமிச்சு இது எது வேணுமோ எடுத்துக்கோன்னா குரங்கு 10,000 ரூபாய் எடுத்துக்கோ, வாழைப்பழத்தை தான் எடுக்கும். இப்படித்தான் நம்ம கிருஷ்ணன் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கணும், தெரியுமோ இல்லையோ? வாழைப்பழத்தை வாங்கிட்ட குரங்கு மாதிரி தான் நம்ம கிருஷ்ணன் கிட்ட இருந்து தேவையில்லாத வாங்கிட்டு இருக்குமே தவிர்த்து அவன்கிட்ட விலைமதிப்பானது, விலை மதிப்பில்லாத ஒண்ணு இருக்கே, கேட்க தெரியல பத்தியா? கிருஷ்ண பக்தி. அது வந்துருத்துனா எல்லாம் வந்துடும் தோணுறதா? தோணல. அது கிடைச்சுடுத்துனா எல்லாம் கிடைச்சிடுமேனு தோணல. சுதியஸ்தவ கோப பூமிகாம் சுபகாம் கௌதுக சூதிகாம் தியம் அனுவித்ய கதாம் கதாக்ரிய பூமிகாம் அதிவிந்தேயுரண அனஸ்வரீம் ஸ்ரீயோ. சில பேர் ஐஸ்வர்யம், அந்த செல்வச்சருக்கு எங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யம் இருக்கு, எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், எங்களை மாதிரி செல்வ சீமான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனால் நீ அவர்களை பரிகசிப்பதற்காக சம்சார நாட்டியங்களை நடத்துகிறாய். உன் அவதார சரித்திரங்களை ஒரிஜினலாக உணர்ந்தவன் உன்னை பெற்றானேயானால் மாமுபேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் சாஸ்வதம் நாப்பிரவந்தி மகாத்மானா. கண்ணன் கீதையில் சொன்னான், என்னை அடைந்தவன் மறுபடியும் சம்சாரத்திற்கு திரும்பி வருவது இல்லை. கிருஷ்ணா உன்னுடைய அழகிய சேவையை சேவித்தால் கைங்கரியத்தை கூட மறந்து போயிடுறானா கிருஷ்ணா. என்ன பண்ணணுன்றது கூட அவளுக்கு மறந்து போயிடுறது. இப்ப ஏற்பட்ட எல்லாம் தெரிந்தவரான கிருஷ்ணா உனக்கு நான் என்ன சொல்ல முடியும்? எல்லாம் தெரிந்தவன் நீ, உள்ளுவார் உள்ளத்திற்குள்ளே எல்லாவற்றையும் அறிந்திருப்பவன். தவ விஸ்வவிதோ வதாமி கிம். உனக்கு நான் என்னதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதா? என்ன பர்பஸுக்கு இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா? ஜெகதே காதி பதேர் திஷாமி கிம். இல்ல உனக்கு நான் என்ன கொடுப்பேன்? உனக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே அவாப்த சமஸ்த காமன்.
உலகத்திற்கு அளிக்கும் பெருமாள், அவனுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? பெருமாளிடத்துல போகச்சே வெறும் கையோடு போகக்கூடாது. ஒரு உபகாரம் சமர்ப்பிக்கணும். ஒரு கல்கண்டோ, ஒரு வாழைப்பழமோ, ஒரு புஷ்பமோ, ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு 5 ரூபா, அதுவுமே இல்லை. காமி கஷ்டித் கரகமலையோகோ அஞ்சலின் யாச்சமானா. ஒன்றும் இல்லை, கிருஷ்ணன் ஒன்னே ஒண்ணுதான். என்ன 2 கை இல்லையாடா? அந்த 2 கையை எடுத்து என்னை பார்த்து கை கூப்பிடக்கூடாதா? நீ கூப்ப மாட்டேன்றோமே, சேவிக்க மாட்டேன்றோமே, இப்படின்றான் இப்படின்றான் இப்படின்றான். என்னது அதெல்லாம்? 2 கையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம்னு கை கூப்பினா போறோம். கிருஷ்ணா, அக்ரூரர், நான் உனக்கு என்ன சமர்ப்பிப்பேன், எதை கொடுப்பேன், எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. சரி, உங்ககிட்ட இல்லாதது என்னது? ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட இல்லாமல் இருக்கணுமே. யோசிச்ச, உங்ககிட்ட ஒண்ணு இல்லை, உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை கொடுத்துட்டா அதவா கிண்ண சமர்ப்பயாமி. வேற ஒண்ணும் இல்லை, இதுதான் கொடுக்க போறேன். என்னதுன்னா கிருஷ்ணன், என் மனசு உங்ககிட்ட இல்லை, இந்த மனசை உனக்கு சமர்ப்பிச்சுட்டா. என் மனசு உங்ககிட்ட இல்லடாப்பா. தவ விஸ்வவிதோ வதாமி கிம் ஜகதேகாதிபதேர் திசாமி கிம் கிருபணः பரிபூர்ண சம்பதः கமிவாம்சம் பரிபூரயாம்யஹோ. ஹே நாதா, இனி விசாரங்கள்லாம் வேண்டாம், அதிகமா ஸ்தோத்திரங்கள் நான் சொல்ல விரும்பல. உன்னுடைய திருவடி தூள் இந்த பூமியில பட்டதனுடைய நோக்கம் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு துஷ்ட நிகிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் பண்றதுக்கு நான் அவதாரம் பண்ணிருக்கேன். இந்த பிருந்தாவனத்துல ஆசிரியர்களுக்கு அத்தியுதமாக அனுகிரகம் பண்ணின இதே திருவடி துகள்கள் மதுராவில் பரவி அங்க இருக்கிற துஷ்டர்களை அழிக்கட்டும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்காக தான் உன்னை நான் பிரார்த்திக்கிற சுவாமி. அதனால்தான் உன்னை அழிச்சிட்டு போக வந்திருக்கேன். கம்சன் தன் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதை போல தன் அழிவுக்கு தானே காரணபூதமாய் அமைந்து நீ வருவாய் வருவாய் என்று வாயிலில் உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். பூமிக்கு பாரமாய் பலவிதமான கொடும் செயல்கள் புரிபவர்களான அசுரர்களை வேட்டையாடுவதற்கு கிருஷ்ணா, நீ பிருந்தாவனத்திலிருந்து மதுரா என்னும் புண்ணிய கஷேத்திரத்திற்கு வர வேண்டும். அது மகாபாகியம் பெற்ற கஷேத்திரம். மதுவனம்னு பேர் இருக்கு. முதல்ல துருவசுவாமி தவம் செய்து சித்தி பெற்ற கஷேத்திரம் இந்த மதுவனம், மதுரா. பிற்காலத்தில் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடந்த பிறகு இந்த யமுனையாற்றங்கரையில மது என்னும் அசுரன் தபஸ்விகளை ஹிம்சித்தான். அப்ப தபஸ்விகள்லாம் ராமன் இடத்துல பிரார்த்திச்சான். ராமன் சத்ருக்னனை அனுப்பினான். அப்ப சத்ருக்னன் வந்து மது என்னும் அசுரனை கொன்று இங்கே ஒரு அழகியதான பட்டினத்தை நிர்மாணித்து அதற்கு மதுரா, மதுரான்னு சொல்றது உண்டு, மதுரா என்று அதற்கு பெயர் வைத்தான். எப்பொழுதுமே பகவானுடைய நித்திய சாநித்தியம் பெற்ற க்ஷேத்திரம் இது. அம்பரீஷன் முதலான தபஸ்விகள் தவம் செய்து சித்தி பெற்ற க்ஷேத்திரம் இது. அந்த க்ஷேத்திரத்திற்கு கிருஷ்ணானி எழுந்துவிட வேண்டும். எழுந்துவிடுவதனுடைய நோக்கம் துஷ்டர்களை சம்ஹரிப்பதற்காகவே என்று அக்ரூரர் பலபடியான ஸ்தோத்திரங்களை செய்து கிருஷ்ணருடன் மதுரா நகரத்திற்கு கிளம்புகிறார். உயர்ந்த யாதவாபியுதயம் என்னும் சுவாமி தேசிகனின் காவியத்தில் அமைந்திருக்கக்கூடிய பல ஸ்துதிகளில் மற்றொரு ஸ்துதி விசேஷத்தின் அர்த்தங்களை எல்லாம் நாளைய உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம். வாழியனிதோ புல்வடியமாந்தாசரியன் வாழியவன் பாராரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடிக்கொண்டிருக்கும் தீதிலானல்லோர் திரள் ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்த யுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விதுஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்மம் பிரணமாமி நித்யம். ஸ்ரீமதே வாத்ச ஸ்ரீகிருஷ்ணவாரிய மகாதேசிகாய நமஹ.